நம்ம வெற்றி 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 லீடர்ஷிப்னா வெற்றி வெற்றின்னு பார்த்துக்கோம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரோஜர் ஃபெடரர் உங்களுக்கு தெரியும், டென்னிஸ் பிளேயர். சமீபத்தில் அமெரிக்கால ஒரு பல்கலைக்கழகத்துல கமென்ஸ்மென்ட் ஸ்பீச் பேசும்போது அந்த ஸ்பீச் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு. அப்ப ரோஜர் ஃபெடரர் சொல்றாரு, அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்க, எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்கு தெரியுமா? கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர், பெரிய ஒரு ஆளுமை. அவர் சொன்னார், நான் 1526 டென்னிஸ் மேட்ச் நான் வாழ்க்கையில விளையாண்டுருக்கேன். நான் எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு. சார் நீங்க தான் நம்பர் 1 பிளேயர், மிகப்பெரிய டென்னிஸ் பிளேயர் சார், நீங்க நிறைய ஜெயிச்சிருப்பீங்க. ரோஜர் ஃபெடரர் சொல்றாரு, உண்மைதான், நான் இன்னைக்கு 82% நான் விளையாண்டதை ஜெயிச்சிருக்கேன். அப்படின்னா 1526 மேட்ச்ல 1251 மேட்ச் நான் ஜெயிச்சிட்டேன். அப்படின்னா 82% வின் ரேஷியோ. அடுத்து ஃபெடரர் சொன்னது ஆச்சரியம், எத்தனை பாயிண்ட் நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னா. இப்ப டென்னிஸ்லாம் நமக்கு தெரியும், சர்வ் போடுவாங்க 15, 30, 40, அப்புறம் அட்வான்டேஜ், அப்புறம் பாயிண்ட் வரும். எத்தனை பாயிண்ட் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுங்க. எல்லாருமே சார் 82% மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்கன்னா 82% பாயிண்ட் ஜெயிச்சிருப்பீங்க. ரோஜர் ஃபெடரர் சொன்னாரு, நான் மொத்தமா லைஃப்ல டோட்டல் பாயிண்ட் ஜெயிச்சது 54% தான். only 54% points have won, 56% points have lost. அப்படின்னா ஒரு டைம் சர்வ் போடும்போது ஒரு பாயிண்ட், நீங்க 4 பாயிண்ட் எடுத்தா தான் அந்த மேட்ச் உங்களுக்கு வரும், அந்த கேம் வரும். அதுக்கப்புறம் 6 கேம் எடுத்தா தான் அந்த செட் வரும், 3 செட் எடுத்தா தான் மேட்ச் உங்களுக்கு வரும். சோ ஒன்னொன்னு ஒரு பாயிண்ட். அந்த மொத்த பாயிண்ட்ல ரோஜர் ஃபெடரர் ஜெயிச்சது 54% தான். சோ தி கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் இன் தி வேர்ல்ட், அவரே வாழ்க்கையில ஜெயிச்சது 54% பாயிண்ட் தான். அப்ப நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஆர்டிபிஷியலா அந்த விக்டரி விக்டரி விக்டரின்னு சொல்லி கொடுக்கறனால ஒரு சின்ன தோல்வி வந்தாலும் தோன்றாங்க. ஐஐடி மெட்ராஸ்ல சூசைட் பண்றாங்க. பாருங்க, சூசைட் எங்க பண்றாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல பண்றாங்க. ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்றாங்க, ஐஐடி ஜேஇ கிராக் பண்றாங்க, ஐஐடி மெட்ராஸ் வர்றாங்க, இங்க வந்து தூக்கு போட்டு சாடுறாங்க. கோட்டா ராஜஸ்தான்ல ஒரு ஆண்டு பேப்பரை படிக்கிறோம், நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கோட்டா ராஜஸ்தான்ல ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ற குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு அடிப்படை லீடர்ஷிப் என்பது லாஸ் இஸ் அக்செப்டபிள் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கணும். லாஸ் இஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. விக்டரி இருக்கும், தோல்வி இருக்கும், ரெண்டுமே ஈவென்ட் தான். விக்டரி இஸ் ஆல்சோ an event, losing is also an event. அந்த ரெண்டு ஈவென்ட்ல என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கறத லீடர்ஷிப்போ தவிர ஜெயிக்கிறது லீடர்ஷிப் இல்ல அப்படின்னு நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னும் இந்த கால குழந்தைகளுக்கு, குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு, ஜென்சிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்களுக்கு victory and defeat both are events. Look at it as an opportunity to learn. If you win, fantastic.